எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு முதல்ல வணக்கம். அண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு, அப்புறம் வாத்தியார்கள், மேடம், அப்புறம் சாரு, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ குறிப்பாக இந்த அழகான செட்டப்பை பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்துடைய ட்ரஸ்டி சித்தார்த் அவர்கள் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அழகாக க்ரியேட்டிவாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியா ஜோஸ் மேடம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சார், கயல்விழி மேடம், என்னை அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு எப்போதுமே இந்த ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு போக மாட்டேன். ஏன்னா இது எத்தனை கிளாஸ்லேருந்து எத்தனை கிளாஸுக்கு படிக்கிற பசங்க இருக்காங்கன்னு கேட்டேன். 12th வரைக்கும் இருக்குது. இது எங்களோட 4வது 5வது பேட்ச்னு சொன்னார் சார். ஸோ அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதே பெரிய விஷயம். அது 12th வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது, போர்டு எக்ஸாம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது ஏன்னா எங்கள் பெரியப்பாவும் ஸ்கூல் வச்சுருந்தார், இப்போ அவர் வச்சில்ல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கஷ்டம், அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை. அந்த ஃபேமிலி சப்போர்ட்டு கூட பார்த்தோன்னா ஒரு சொந்தக்காரங்க சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. குறிப்பாக ஸ்கூலும் அப்படி தான். இப்போ சார் பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கோர் வேறு ஒரு ஊரில் ஸ்கூல் வச்சுருக்காரு. வேறு ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல் பார்த்தோன்னா இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே இது ஒரு கம்யூனிட்டி ஒர்க்கு, சர்வீஸ் ஓரியன்டான ஒரு ஒர்க்கு. ஸோ அந்த ரெண்டு பேர் சர்வீஸ் மைண்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க்காம நான் ஏன் அந்த ஸ்கூலில் போயிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஏன் இது இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாருக்கும் மேடமுக்கும் இருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். அவங்களோட நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஸோ சார்கிட்ட கேட்டேன் நான், ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் சார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. 18 ஸ்டூடெண்ட்டுப்பா அப்படின்னு. 18 ஸ்டூடெண்ட்டா? ஆமாம், 18 ஸ்டூடெண்ட் வச்சு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அடுத்த வருஷமே அது 40 ஆச்சு. 40 அப்படியே பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு. ஸோ ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்தவர் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு 18 ஃபேமிலி அவரை நம்பியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த 18 ஃபேமிலிக்கு முதல்ல நம்ம ஒரு கைத்தட்டலை கொடுக்கணும். அந்த 18 ஃபேமிலியால் தான் இன்றைக்கி இவ்வளோ ஃபேமிலிஸ் பார்த்தா உங்கள் பசங்களை எவ்வளோ க்யூட்டாக அழகாக இங்கே டான்ஸ் ஆடுறாங்க, எவ்வளோ இங்கிலீஷில் 2 பொண்ணுங்க அழகாக ஹோஸ்ட் பண்ணிச்சிங்க. ஸோ அதுமாதிரி ஸ்டேஜில் முன்னாடி நிற்கிறதுலாம் அந்த வயசில் எனக்கு தைரியமே கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ பார்த்தோன்னா சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களே, அவங்க முன்னாடி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் என்னோடய யூனிவர்சிட்டி படிக்கும்பொழுது, காலேஜெல்லாம் தாண்டி வந்ததுக்கப்புறம் யூனிவர்சிட்டி படிக்கும்போது தான் என்னோடய ஃபஸ்ட்டு மைக்கு என் லைஃப்பில் எடுத்து நான் பேசுகிறேன். என்ன பேசுகிறது எது பேசலாம் தெரில. அது நம்ம கிளாஸ் டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே, அப்போ வாத்தியாரிக்கே தெரிலாம் கிடையாது. இவங்களோட அட்டென்ஷனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேஜ் மேலே, ஏன்னா எனக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க இவங்களாம் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணேன்னா ஒருத்தனையும் கலாய்க்க ஆரம்பித்தேன். சில பேர்லாம் அசிங்கமாக திட்ட ஆரம்பித்தேன். அப்போ எல்லாருமே திரும்பி நம்மளை பார்க்க ஆரம்பித்தானுங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஸ்டேஜில் பண்ணால் நம்மளை திரும்பி பார்க்குறாங்க, அவனை கலாச்சா திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு தான் அன்றைக்கி தெரிஞ்சது. பட் ஆனால் அது அதோடு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா வீட்டில் இதைப்படி அதைப்படி நீ இன்ஜினியர் ஆகணும், இந்த மூஞ்செல்லாம் இன்ஜினியர் மாதிரியே இருக்குது, நம்ம மூஞ்செல்லாம் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். என்னெல்லாம் பார்த்தா ஏதாவது வருவாங்களே டாக்டர், நானே பேஷண்ட் மாதிரி இருக்கிறேன். ஸோ நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ஃபிட் பண்ணி சொல்கிறது தான். ஸோ அப்போ எனக்கு நான் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் எதெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ணுறனோ அதில் நல்ல மார்க்ஸ் வாங்குகிறேன். நான் எழுதக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸு அதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு நல்ல மார்க்ஸ் வருது. பட் ஆனால் அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, வேறு படிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரீ டைமில் எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங், இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் போயிட்டு எடுத்து, அதுவும் நம்மளுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்கள்லாம் லைப்ரரியில் தான் இருக்கும். அந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் லண்டனில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். அதை திறந்து பார்க்கும்போதே அப்படியே பல அந்த அழகாக இருக்கும், நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றத தாண்டி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தேன். அதுவே எனக்கு நிறைய நாலேஜை கொடுத்தது. படிக்க ஆரம்பிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ பேசிக்கலி நான் எங்கள் அப்பா லைப்ரேரியன். அப்போனா நான் எவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கணும். எங்கள் அப்பா லைப்ரரிக்கு போனோன்னா அந்த குங்குமம் அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பேன். ரஜினி ஃபோட்டோ வந்திருக்கு, கமல் சார் ஃபோட்டோ வந்திருக்கு, அதுதான் நான் பண்ணது. ஸோ இன்றைக்கி 2 பசங்களுக்கு சிறந்த ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இல்லையா, அதுமாதிரி அடுத்த வருஷம் எல்லாருமே லைப்ரரியில் போய் ஏதாவது ஒரு சாதனையை பண்ணணும். நீங்கள் அட்லீஸ்ட் லைப்ரரி போனாலே அது ஒரு நல்ல பழக்கம் நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் நான் அதிக டைம் எடுத்துக்கல. இதை நான் பார்த்திங்கன்னா
இந்த விஷயத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் புரிய வைங்கன்னு மட்டும் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன். இதை நான் வந்து எங்கள் வீட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. முதல்ல இதை வந்து நான் யாருக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா என்னோடய மனைவிக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பசங்கள்கிட்டையும் சொல்லிக் கொடுத்தேன். அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பார்ட்னரை வந்து நம்ம புரிய வைக்கணும், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை புரிய வைக்கணும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது மேனிஃபெஸ்டேஷன்னா என்னென்னா ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது, விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே போவோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மிஸ்ஸுக்கிட்ட நான் செம்ம திட்டு வாங்க போகிறேன், இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட போகிறேன், இந்த கேள்வி வந்து வராது, நம்ம படித்த கேள்வி வராதுன்னு நினச்சினே போனால் அதுதான் நடக்கும். எத்தனை பேருக்கு அதுமாதிரி நடந்திருக்கு? சும்மா ஒரு 2-3 பேர் கை தூக்குங்க. ஓகே. ஏன்னா அதை நம்ம நினச்சிட்டே போகிறோம். ஸோ அப்போ இதுவே வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தது 4 கேள்வியாக இருந்தாலும் இந்த 4 கேள்வியும் 20 மார்க் கேள்வியில் வருது. அதில் போய்ட்டு வந்து நான் அப்படியே எழுதுகிறேன், அப்படியே ஒரு 60 மார்க் வாங்குகிறேன், பாஸ் ஆகிறேன்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் தூங்குனீங்கன்னா அந்த 4 கேள்வி அட்லீஸ்ட் 3 கேள்வியாக வரும். நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும். அதாவது நிறைய பேர் ஒரு சூட்சமத்தை சொல்லுவாங்க, ஆனால் அதை வந்து முழுசாக சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து அது தத்துவமாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி நீட்டாக நல்லதே நினை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதே நினைன்ற மற்றவங்களுக்கு நல்லது கிடையாது, உங்களுக்கு முதல்ல நீங்கள் நல்லது நினைக்கிறோம். நாளைக்கு நான் பாஸ் ஆவேன், நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்குவேன், நாளைக்கு இந்த ஆனுவல் டேயில் நான் சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்களோ 10 தடவை நினச்சிட்டு ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து எனக்கு வந்து இது தப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 10 தடவையும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம என்ன நினைக்கிறத அப்படின்றது மட்டும். இது நான் எங்கேருந்து கற்றுக்கிட்டேன், இதனால் என்ன 10 பைசா பிரோஜனம் இருக்கா மாக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இதை வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து என்னோடய நண்பன். மாமா இது வந்து பார்த்தா நீ வந்து இதை வந்து விஷுவலைஸ் பண்ணணும், இதை கண்ணை மூடிட்டு நீயே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி யோசிச்சுப்பார். அப்போ வந்து பக்கத்தில் ரேடியோ ஓடிட்டுருக்கோம், என் ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் என் ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னா எல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க. நான் மட்டும் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு எனக்கு கிடைச்ச வேலைகள்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்போது வந்து அந்த ரேடியோ ஜாக்கி பேசிகிட்டு இருப்பார், நான் கண்ணை மூடிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து பேசுகிற மாதிரி வந்து ஒரு கற்பனையை வந்து நானே வந்து பண்ணிப்பேன். அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு சும்மா நான் வாயை மட்டும் லிப்ஸிங் மட்டும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதை மட்டும் நான் பண்ணல. இது இந்த விஷுவலைசேஷனுக்கு தயாராகக்கூடிய இப்போ இந்த 4 கேள்விக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா, இந்த 4 கேள்வியில் 3 கேள்வி வந்தால் நான் பாஸ் ஆகிடுவேன்ட்டு. ஸோ நான் இந்த 3 கேள்வி வந்துடுச்சு, பட் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும்ல, நம்ம அந்த ப்ரிப்பரேஷனும் நம்ம பண்ணணும். ஸோ என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது பாண்டிச்சேரியில் ஒரு லைப்ரரியனோட பையன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி சென்னைக்கு வந்தான், சென்னையிலேருந்து எப்படி விஜய் டிவியில் போனால், அப்படி அதுலேருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா 7 படம் நடித்தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு சின்ன திறமை இருக்குது, என்னோட திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்றத நம்பினேன். இதை உங்கள் பசங்களுக்கும், குறிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது நெகட்டிவாக ஒரு சில பேர் வந்து அட போங்க நம்ம பசங்களாம் என்னங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு யாராவது உங்கள் வீட்டில் சொன்னாங்கன்னா முதல் ஆள் அது வந்து அகெயின்ஸ்டாக பேசுகிறது உங்கள் 2 பேர், எதிர் கணவனாவோ மனைவினாவோ யாரோ வந்து அகெயின்ஸ்டாக உங்கள் குழந்தைக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை வந்து இது நடக்காது அப்படின்னு பேசுனாங்களோ அவங்கள முதல்ல வந்து பார்த்தோன்னா அமைதியாக மட்டும் இருக்க சொல்லுங்கள். எல்லாமே தானாக நடக்கும். உங்கள் பசங்க அருமையாக படிப்பாங்க, இன்னும் பெரிய ஆளாக வருவாங்க. இந்த ஊருக்கும் சரி உங்களோட ஸ்கூலுக்கும் சரி பெருமையை வாங்கி தரும். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா என்னோடய ஸ்கூலை ஃபோட்டோவை காமிக்கும் போது. அதே மாதிரி உங்களோட பசங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய சாதனை பண்ணும்போது இந்த பள்ளியுடைய புகைப்படம் வந்து அங்கே வரணும் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து பார்த்தோன்னா உங்கள் பசங்க நாளைக்கு பெரிய ஆள் ஆகும்பொழுது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் என்ன பண்ண போகிற, வாயை வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு என்னை பார்த்து கேட்ட என்னுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களும் இன்றைக்கி இந்த வாய் மட்டும் எனக்கு இல்லைன்னா அவள் தான் முடிஞ்சிச்சு, நான் நடுத்தெருவில் நிற்பேன். சைகை பாசையில் தான் அப்புறம் ஷோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வாயை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களோ வாயை வச்சியும் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் படம் வரைய தெரியும், எனக்கு முடி வெட்ட தெரியும், எனக்கு வந்து கோலம் போட தெரியும், எனக்கு சாரி கட்ட தெரியும் அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்குது, நான் ஸ்போர்ட்ஸில் பெரிய வரவேன்னா தயவுசெய்து அந்த பையன் வந்து பார்த்தோன்னா படிக்கட்டும். ஆனால் அவனை வந்து பார்த்தோன்னா அதிலேருந்து வெளில தூக்கிட்டு அவனை படிக்க வைக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவான். எனக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து நான் போன வாரம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல், அவன் ஃபஸ்ட் டைம் ஃபாரினுக்கு போகிறான் போல் இருக்கு, அவனுக்கு ஏதோ கப்பலில் வேலை கிடச்சிருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து அப்படியே அழுதுட்டு இருந்தான். அப்போ நான் என் மனைவி சொன்னேன், ஏன்டா தம்பி அழுகுற அப்படின்னு. இல்லை ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி இருக்குது, இல்லை அதெல்லாம் பழகிடும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் சும்மா கேட்டேன் இப்போ டாபிக் மாற்றுறதுக்காக, என்னடா படிச்சிருக்கிற, என்ன உனக்கு எப்போ கப்பலில் வேலை கிடச்சிது அப்படின்னு. ஏன்னா என் தம்பியும் வந்து கப்பலில் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் அவனுக்கு கிடைக்கல, வயசு பார் ஆகிடுச்சு. என்னடா அப்படின்னா அவங்க கப்பலில் வர பெரிய அவங்களுடைய விருந்தாளிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சலூன் வச்சு இவர் முடிவெட்டுற வேலை இருக்குது.
இது எப்படிப்பா நீ வந்து விரும்பி தான் படிச்சு? ஆமாண்ணா இதை நான் விரும்பி தான் படித்தேன், எனக்கு விரும்பி படித்ததுனால வந்து எனக்கு வந்து இதில் நான் வந்து கோல்டு மெடலிஸ்ட் ஏதோ ஒன்று சொன்னான் அந்த தம்பி. நிறைய ஸ்டைல்லாம் எனக்கு தெரியும், அதனால் இந்த கம்பெனியே வந்து என்னை கூட்டிகிட்டு போகுது. இப்போ நான் லண்டனில் போய் படிச்சுட்டு ஒரு வாரம் படிப்பேன், ஒரு வாரம் க்ரூஸில் இருப்பேன், ஒரு வாரம் படிப்பேன், ஒரு வாரம் க்ரூஸில் இருப்பேன் அப்படின்னா. ஸோ ஆக்சுவலாக சின்ன வயசில் நானுமே வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டேன், எனக்கு வந்து முடிவெட்டுற அந்த இதுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, என்னை பெங்களூரில் சேர்த்து விடுங்க அப்படின்னப்போ என்னை வந்து ரொம்ப கேவலமாக திட்டினாங்க வீட்டில். இதெல்லாம் ஒரு தொழிலா என்ன இதுன்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய இந்த முடிவெட்டுற தொழில் எவ்வளோ பெரிய 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 என்டர்பிரைசஸ்லாம் இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் நேச்சுரல்ஸ் பார்க்கலாம், டோனி அண்ட் கை பார்க்கலாம். அவ்வளோ கோடிக்கணக்கான காசு ஒரு ஒரு மர்க்கண்டைஸ் அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா கொடுக்கணும். அது யாரோ ஒருத்தர் அந்த ஒரு தொழில் மேலே அந்த ஒரு ஆர்ட் மேலே. நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா முடி வெட்டுறது என்னது இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு சொன்ன அந்த டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்லோன் சலூன் ஒரு சலூன் இருக்குது. அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் என்னன்னு தெரியல, மேடமுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களும் சென்னை தானே மேடம், இங்கே இருக்காங்க அப்படிங்கிறான். அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது வந்து பொண்ணுங்களாம் லைனில் உக்காந்துருக்கும், அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டாக வெட்டுவான், அப்படியே வெட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்லாம் அப்படி பண்ணி அவர்கள் வீடியோலாம் போடுவாங்க. டாப் மோஸ்ட் நடிகைகள்லாம் அங்கே தான் போய் வெட்டுவாங்க. ஸோ அப்போ அவர் வந்து அவங்க வீட்டில் இது ஒரு தொழிலாக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மற்றவங்களுக்கு முடி வெட்டி விடுறது, இப்போ பிளேடு எடுத்து வந்து இது பண்ணி விடுறது ஒரு தொழிலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நினச்சிருந்த மாதிரி இந்த காலத்தில் நினைக்காதீங்க. எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக வர போகிறாங்க. அதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், விஷுவலைசஸ் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கு எந்த ஒரு விதத்துலேயும் நெகட்டிவாக பேசாதீங்க. குறிப்பாக நான் பேரண்ட்ஸுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் பசங்களோட சேர்ந்தோ இல்லை நீங்கள் வந்து இல்லை தனியாகவோ யூடியூப்பில் வந்து ஒரு 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 டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று இருக்குது, தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? அது தமிழ்லேயும் இருக்குது. அதை தயவு செய்து அதில் இருக்கிறத எனக்காக அது ஒரு 40 நிமிஷம் இருக்கும், ஒரு 20 நிமிஷம் பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் ஒரு 2 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பையன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட்டு. ஒருவேளை இங்கே 10th படிக்கிற பசங்க, 11th 12th படிக்கிற பசங்க, இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓகே. இப்போ எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, யூடியூப்பு தெரியுது, வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் அடிக்கிறானுங்க, நம்ம ஃபோனையே ஹேக் பண்ணுறானுங்க. ஏதாவது பிரச்சனை அவனுக்கு குழந்தைங்கிட்ட தான் போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்லேருந்தே நீங்கள் அதை வீட்டில் வந்து பார்த்தோன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு காமிங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வருடம், அதாவது 11வது வருடம் வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து சார்கிட்ட கூட சொல்லலாம், அது எப்படி இருக்குது, என்ன ஏது இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது டோட்டலி வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்றது நான் நினச்சேன். எனக்கு நடந்தது. நான் ரேடியோவுக்கு போனேன். நான் ரேடியோவில் இருக்கும்போது அந்த டிவியை பார்த்து நினச்சேன், அந்த டிவியில் சூப்பர் சிங்கர் நான் நிகழ்ச்சி பண்ணணும். அப்போ திவ்யான்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க, அந்த இடத்துல நின்று நான் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். நான் அங்கே போனேன். டிவியில் பண்ணிருக்கும்போது சிவகார்த்திகேயனை பார்த்தேன், அவரை மாதிரியே சினிமா நடித்தா எப்படி இருக்கும்னு நினச்சேன். அவரை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவும் நடித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாள் நான் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரேட்டரானா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அதேமாதிரி எனக்கு வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரேட்டராகவும் ஆகிட்டேன். எனக்கு பாட்டு பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். நான் பாட்டும் பாட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வேறு சில விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஒரு தொண்டு நிறுவனம் பண்ணலாம், இல்லை இந்த ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்ற ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கான வேலைகளும் இப்போ போயிட்டுருக்கு. தானாக யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு பிரச்சனைன்னு போது ஒரு வண்டி வரும் அப்படின்னு விண்ணை தாண்டி வருவாயில் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் நினச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்காக ஒரு வண்டி வரும். அந்த வண்டி வந்து கடவுள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்டு மூலமாகவோ, இல்லை வந்து பார்த்தோன்னா உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மூலமாகவோ, இல்லை ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்புவார். ஸோ இந்த ஸ்பீச் வந்து பார்த்தோன்னா நாட் ஃபார் தி இங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்களுக்கு கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு. எனக்கும் வந்து பார்த்தோன்னா 2 பசங்க இருக்குது. அந்த தைரியத்தில் தான் நானும் உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். மறந்துடாதீங்க, அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் த சீக்ரெட். ஓகேங்களா? தேங்க்யூ.